நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். விளக்கம். சிறந்த பொருளை அமிர்தம் என குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சு கரத்தால் அளாவப்பட்ட கூழ் அந்த அமிர்தத்தை விட சுவையானதாக விடுகிறது. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் தேர்வு தாமதம், சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்த திமுக முடிவு. சபாநாயகர் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் பாஜகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சவால் விடுகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 3 வரை நடக்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உடனடியாக நிரந்தரமான சபாநாயகரை தேர்வு செய்ய வலியுறுத்தி வருகின்ற 2ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற குழு தலைவர் நாஜிம் அறிவிப்பு. தமிழகத்தில் தவேக அதிமுகவின் ரெசார்ட் கலாச்சாரத்தை புதுச்சேரியிலும் வர வாய்ப்புள்ளதாக நாஜிம் எச்சரிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற குழு தலைவர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது 5 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற்றவர்கள் சட்டசபையை கூட்டிவிட்டார்கள். ஆனால் புதுச்சேரி அரசு சட்டமன்ற சபாநாயகரை கூட இதுவரை தேர்வு செய்யாமல் இருப்பதால் அரசு பணிகள் கடந்த 3 மாதங்களாக முடங்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் தற்காலிக சபாநாயகர் செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உடனடியாக நிரந்தர சபாநாயகரை தேர்தல் நடத்தி தேர்வு செய்ய வலியுறுத்தியும் சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வலியுறுத்தி வருகின்ற 2ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். அதேபோன்று தமிழகத்தில் தவேக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ரெசார்ட்டில் தங்க வைத்த கலாச்சாரம் புதுச்சேரிக்கும் வந்துவிடும் அபாயம் இருப்பதால் முதல்வர் ரங்கசாமி அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சபாநாயகரை தேர்வு செய்து சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்க வேண்டும் எனவும் நாஜிம் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவியை பாஜக கேட்டு வரும் நிலையில் சபாநாயகரை நியமிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பிய கோப்புகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருப்பி அனுப்பியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் வருகின்ற 2ஆம் தேதி சபாநாயகர் நியமிக்க அனுமதி கேட்டு துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பி வைத்த கோப்புகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதை திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, பாஜக சபாநாயகர் பதவி கேட்பதிலேயே துணைநிலை ஆளுநர் கோப்புகளை திருப்பி அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார், அப்படி இல்லை என்றால் பிஜேபியின் ஏஜென்டாக செயல்படுகிறார் என்று விமர்சித்த நாராயணசாமி, இதிலிருந்து துணைநிலை ஆளுநர் பிஜேபியின் சங்கியாக செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக பிஜேபியின் அடிமையாக செயல்பட்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் பாஜக பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக ரங்கசாமியிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்று தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 4 மாநிலங்கள் முதல்வர்கள் பிரதமரை சந்தித்து பேசுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற நிலைக்கு ரங்கசாமி உருவாக்கி இருக்கிறார். தன்னிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நான் பிஜேபிக்கு அடிமை இல்லை, சுதந்திரமாக முடிவெடுப்பேன் என்ற தோரணை ரங்கசாமியின் செயல்பாடுகள் மூலம் தெரிய வருவதாக தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் 2 மாதமாக அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் சபாநாயகரை நியமிக்காமல் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கு சவால் விட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
புதுச்சேரியில் உள்ள பாஜக அமைச்சர் பதவி பெறுவதற்கும் இலாகா பெறுவதற்கும் சபாநாயகர் பெறுவதற்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலையை ரங்கசாமி கடைபிடித்தால் புதுச்சேரிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்ப்பு உள்ளதாக நாராயணசாமி விருப்பம் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்தது போன்று ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் என்று ரங்கசாமி சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், முதல்வர் அலுவலகத்தில் உள்ள 6 புரோக்கர்களை எடுத்தால் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தலாம் என்று தெரிவித்தார். ப்ராஜெக்ட் ஹீல் மூலம் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெண்டிலேட்டர் நன்கொடை. புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு ரவுண்ட் டேபிள் இந்தியா பங்களிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் ப்ராஜெக்ட் ஹீல் திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் நன்கொடையாக வழங்கப்பட்டது. ரவுண்ட் டேபிள் அறக்கட்டளையுடன் இணைந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 இந்த மக்கள் நல திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலம் நவீன உயிர்காக்கும் வெண்டிலேட்டர் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. இந்த உபகரணம் அவசர மற்றும் தீவிர சிகிச்சைக்கு தேவைப்படும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுவாச ஆதரவை வழங்கும். வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்வில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த மக்கள் நலத்திட்டம் PHRT 167 தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கடமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின் மற்றும் பால விவேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலிலும் 167 உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடனும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நன்கொடை மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வசதிகள் மேலும் மேம்படுவதுடன் உயிர்காக்கும் சிகிச்சை சேவைகளும் வலுப்பெறும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் அவர்கள் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளுடன் சென்று தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வேளையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும், இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். இப்பகுதி மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசனைத்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்காக உள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும், கோவாவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற அவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதியுதவி பெற்று தருவது குறித்து மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்தும் கலந்து பேசியதாக தெரிவித்தனர். இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வாழ்ந்து வராங்க. இவங்க தான் இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய நகரப்பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள். நான் உட்பட நிறைய பேர் இங்கே வந்து எலெக்ஷன் நிற்கும் போது உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறோம், அது வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்துருவோம். அந்த மக்களை வந்து ஏமாற்றி தான் போய்க்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து மறுபடியும் 5வது முறை MLA ஆகிறேன். இந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பட்டா வாங்கி கொடுப்பதற்கு ஏதாவது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கோயில் ட்ரஸ்ட் இடம். சரி, வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லிட்டு என்பதுக்காகவும், அப்படி அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அந்த இடத்துலையே அந்த வந்து கோயிலார்கிட்ட ஒரு NOC வாங்கி அவங்களுடைய கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி என்பதுக்காக இங்கே வந்து காலியாக ஒரு 30,000 சதுரடி இடம் இருக்குது. அந்த இடத்துல அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரை நான் அழைத்ததனுடைய அடிப்படையில், முதலமைச்சர் அவருக்கு உத்தரவிட்டதனுடைய அடிப்படையில் அவர் இன்றைக்கி வந்து அந்த இடம்.
புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டியை வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடத்துகிறது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோர் பேசும்பொழுது, புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் தேசிய அளவிலான போட்டியை வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 6 முதல் 8 வயது வரை, 8 முதல் 10 வயது வரை, 10 முதல் 12 வயது வரை, 12 வயது முதல் 15 வயது வரை, 15 வயது முதல் 18 வரை மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என்ற பிரிவுகளில் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்ட அவர்கள், இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 1500 ஸ்கேட்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இது நாட்டின் மிகப்பெரிய ஸ்கேட்டிங் நிகழ்வுகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பதாகவும் அவர்கள் குறிப்பு தெரிவித்தனர். மேலும் சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோ புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகளால் வெளியிடப்பட்டுள்ளது. போட்டியின் பொழுது பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் ஓடும் ரயிலில் யோகா போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் யோகா பயிற்சி செய்தனர். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான வயது மூப்பிற்கு யோகா என்ற கருத்தை மையமாக வைத்து 5 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் பல்வேறு ஆசனங்களை செய்து யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதன் ஒரு பகுதியாக பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் ஓடும் ரயிலில் யோகா போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியானது புதுச்சேரியில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு ரயில் விழுப்புரம் செல்லும் வரை யோகா போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு யோகா செய்தனர். இந்த யோகா ரயிலில் பயணம் செய்த பயணிகளை ஆர்வமுடன் ரசித்தனர். இந்த யோகாவை ரயிலில் பயணம் செய்தவர்கள் ஆர்வமுடன் ரசித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வேளாண் மாணவர் மாணவியருக்கான காணொலி தயாரிப்பு மற்றும் கேமரா கையாளுதல் குறித்த செயற்முறை ஊடகவியல் பயிற்சி நடந்தது. புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் காரைக்கால் மாவட்டம் செருமா விலங்கை கிராமத்தில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசின் கல்வி நிலையமான பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறைகளில் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளை வழங்கி வருகிறது. கல்வி திறன்களுடன் மட்டுமல்லாமல் சமூகத்தில் நிகழும் நவீன முன்னேற்றங்களுக்கு ஏற்ப மாணவர்களை தொழில்முறை திறன்களுடன் உருவாக்குவதிலும் இக்கல்லூரி சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கும் பயனுள்ள தகவலை திறம்பட விரிவாக்கம் செய்யும் பண்புகளை வளர்க்கும் நோக்கில் வேளாண் ஊடகவியல் என்ற பாடமும் கற்பிக்கப்பட்டு வருகிறது. ஊடகவியலை விருப்ப பாடமாக 20 மாணவிகளும் 2 மாணவர்களும் தேர்வு செய்துள்ளனர். இப்பாடத்தின் ஒரு பகுதியாக காணொலி தயாரிப்பு, கேமரா கையாளுதல் மற்றும் ஊடகவியலின் பல்வேறு அம்சங்கள் அவர்கள் கற்று வருகின்றனர். இதற்காக மாணவர்களுக்கு நேரடி செயல்முறை அனுபவத்தை வழங்கும் நோக்கில் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கான சன் தொலைக்காட்சி செய்தியாளர் திரு சகாதேவன் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து செய்தி சேகரிப்பு மற்றும் காணொலி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் 5 வகை நவீன தொழில்நுட்ப கேமராக்களை மாணவ மாணவியருக்கு அறிமுகப்படுத்தினார். மேலும் பல்வேறு வகையான மைக்ரோபோன்களையும் கேமரா மின்னொலிகளையும் காட்சிப்படுத்தி அவற்றின் பயன்பாடுகள் குறித்து விளக்கமளித்தார். அவருடன் வருகை தந்த தனியார் ஒளிப்பதிவாளர் எஸ் பார்விஷ்கான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் எதிர்கால கேமராக்கள் குறித்து மாணவ மாணவியரிடம் எடுத்துரைத்தார். மேலும் திருவாரூரில் அமைந்துள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் டிஜிட்டல் பத்திரிகையியல் பயிலும் மற்றும் 1 மாத கால பயிற்சிக்காக செய்தியாளர் சகாதேவனுடன் இணைந்திருந்த பயிற்சி மாணவர் நிதீஷ் தனது அனுபவங்களை மாணவ மாணவியருடன் பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு வேளாண் ஊடகவியல் பாட ஆசிரியரும் இணை பேராசிரியருமான முனைவர் எஸ் ஆனந்த்குமார் தலைமை வகித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில்,
பஜன் கோவா மாணவர்கள் எதிர்கால உலகின் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய சிறந்த திறனாளிகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக நெறி மற்றும் நோக்கமுள்ள கற்றல் அனுபவங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சியும் அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்றார். இப்பயிற்சியில் நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் முனைவர் சங்கர் அவர்களின் ஒப்புதலுடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. பயிற்சியின் பொழுது வளாகத்திற்குள் பறந்து வகுப்பின் காட்சிகளை பதிவு செய்த ட்ரோன் கேமராவை கண்டு மாணவ மாணவியர் ஆச்சரியமடைந்தனர். மேலும் நெருக்கடியில் உள்ள பொருட்களையும் பதிவு செய்யக்கூடிய ஆக்ஷன் கேமராவின் செயல்பாடுகளும் மாணவர்களை வெகுவாக கவர்ந்தன. பயிற்சியின் ஒரு பகுதியாக பஜன் கோவாவில் மரங்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் காணொலி தயாரிக்கும் பரீட்சை பணியை மாணவர்களுக்கு வழங்கினர். அவர்கள் தயாரித்த காணொலிகள் ஒளிப்பதிவு கோட்பாடுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டன. சாதுர்யா ஸ்ரீ ஹரிணி தன்யா அகல்யா குழுவினர் சிறப்பான காணொலியை தயாரித்து பாராட்டு பெற்றனர். பயிற்சி முடிவில் அனைத்து மாணவர்களுக்கும் தங்களது கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மாணவி செல்வி சுகந்த்ரா வரவேற்புரை வழங்கினார். நிறைவில் மாணவி செல்வி அன்னி நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்வின் செயல்பாடுகளை மாணவர்கள் முரளிதரன், திரு விக்ரமன் மற்றும் மாணவி ஜெயம் ஆகியோர் ஆவணப்படுத்தி பிற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பரப்புவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி முழுவதும் முதியோர்களுக்கு அரசின் மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை காலணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம், யோகாசன பாரத் இணைந்து லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன விளையாட்டு போட்டி துவங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவு விழா நிகழ்ச்சியில் சித்ரா பௌர்ணமி யோகாசன விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ஆனந்த் பாலயோகி, பவானி குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். சங்க துணைத் தலைவர் டாக்டர் பாலாஜி வரவேற்றார். சங்க செயலாளர் தயாநிதி ஆண்டறிக்கை வாசித்தார். முதன்மை விருந்தினராக புதுச்சேரி அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ், இந்தியன் வங்கி ஊழியர் சங்க தலைவர் ரேணுகா தாமஸ் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக சித்தர் ஸ்ரீ யோகாசன விளையாட்டு சங்க மூர்த்த துணைத் தலைவர் ராஜேந்திரன், சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவானி, சங்க பொருளாளர் சண்முகம், சங்க உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகள், மாணவர்களை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். யோகா நடுவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் சங்க துணை செயலாளர் ரீனா ஜோசப் நன்றி கூறினார். ரோட்டரி மாவட்டம் 2981 புதிய ஆளுநராக வைத்தியநாதன் பதவியேற்பு. 10 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிப்பு.
ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக ரிட்டையர்ட் வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்பிரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியம் கொண்ட உலகின் மிகவும் தொண்டு அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனலின் மாவட்டம் 2981 புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 160 சங்கங்களிலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநராக வைத்தியலிங்கம் பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஐ கேர் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் VNM ஜுவல்லரியின் பங்குதாரருமான வைத்தியநாதன் தனது பதவிக்காலத்தில் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். இதில் புதுச்சேரி அதிநவீன இரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை எளிய மக்கள் மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், அரசு இலவச மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நிலையான தாக்கத்தை உருவாக்குவோம். முதலில் ரோட்டரி என்ற கருப்பொருளின் அடிப்படையில் புதிய நிர்வாக மாற்றமும் மாவட்ட நிர்வாகிகளும் 32 மண்டல உதவி ஆளுநர்களும் பொறுப்பேற்றனர். 2025-26 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் ரிட்டையர்டு லியோன் புதிய மாவட்ட ஆளுநருக்கு பதவி அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். ரோட்டரி ஃபவுண்டேஷன் அலுவலரும் முன்னாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குநருமான PRID ரிட்டையர்டு AS வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி நிர்வாகிகள் இவ்விழாவில் பங்கேற்று வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. RJ நவீன் பாலாஜி செயலாளராக ரூபவேல் பொறுப்பேற்றிருந்தார். புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. மாவட்ட 2981 மண்டலம் 1 உதவி ஆளுநர் ரிட்டையர்டு கோபிநாதன் ஜோதி புதிய கண் நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வழங்கினார். விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், கூடுதல் வருமான வரித்துறை அதிகாரி செல்வி ஆறுமுகம் பணி ஓய்வு பாராட்டு விழா. வருமான வரித்துறையில் நேர்மையுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் சிறப்பாக பணியாற்றிய கூடுதல் வருமான வரித்துறை அதிகாரி செல்வி ஆறுமுகம் பணி ஓய்வு பாராட்டு விழா புதுச்சேரி செண்பக ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ரேஞ்ச் இணை ஆணையாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். வருமான வரித்துறை அதிகாரி செங்குட்டுவன் மற்றும் இணை ஆணையாளர் அனுப்பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்து செல்வி ஆறுமுகத்தின் சிறப்பான பணி சேவைகளை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினர். மேலும் புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளைச் சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் செல்வி ஆறுமுகத்திற்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சபாநாயகர் தேர்வு தாமதம், சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்த திமுக முடிவு. சபாநாயகர் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் பாஜகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சவால் விடுகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 3 வரை நடக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.